ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் மாவனி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் முதல் வாரத்திலே அவர் 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். முதல் வாரத்திலே இம்மிடியேட்டாக 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடமும் நல்ல ஒரு, அதாவது கேந்திரம் பெறுறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 9ஆம் இடத்துல இருந்து அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்க சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கர சனியாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும், அவர் சனி மிகப்பெரிய யோகர். குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 10ஆம் இடத்துல வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்களான கலைத்துறைகள், பால் பதனிடும் தொழில்கள், அது தவிர இந்த தங்க நகாசு வேலைகள் செய்வார்கள். அதாவது ரொம்ப நேனோ டெக்னாலஜின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஹை கிளாரிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், செதுக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கல்ப்சர்ஸு, அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான நெசவு தொழில், பெரிய தொழிற்சாலை, அது தவிர இந்த அழகு கலை பொருட்கள் விற்கக்கூடிய தொழில், இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல வர்றார். அதாவது 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் பார்க்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செலவுகள் கம்மியாகும். ஏன்னா 12ஆம் அதிபதியானவர் 12க்கு 12 மறையிறதுனால செலவுன்றதே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு வர்றார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனை இருக்கும், புதிய தொழில் அமையும், உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றுறது ஒருவருக்கொருவர் பார்வைப்படுறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக தூக்கங்கள் களையக்கூடிய வாய்ப்பு. தூக்கங்கள் கலைஞ்சாலும் நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தாய் தந்தையரிடம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பெரும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழில்துறையில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். கூட்டு தொழிலில் சற்று பணம் போடுறத கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு அதிகமாக இருக்கும், இருப்பினும் செலவு அதிகமாக இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தாலேயானால் துலாத்துக்கு 12/9/2025
14/9/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கொடுங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் துலா ராசிக்காரர்கள் போய் ரங்கநாதரை சேவிச்சுட்டு வாங்க. தாயாரையும் ரங்கநாதரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.